வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீட்டெயில் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் எமோஷ்னலாக இருக்கும் பொழுது, அதாவது உணர்ச்சி வயப்பட்டு இருக்கும் பொழுது, அது எப்படியானாலும் இருக்கலாம். ரொம்ப கோவப்பட்டிருக்கலாம், இல்லை ரொம்ப மாதிரி சேட்னஸ் அழுது இருக்கலாம், இல்லை அதை போனால் இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் ஜாய்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். அப்புறம் மகிழ்ச்சி, சந்தோஷம், இனிமை, ரேஜ், ஃபியர், ஆங்கர், இது எல்லாமே நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான். ஆனால் எப்பவுமே உணர்ச்சியை வெளிக்காட்டிக்கணும் அப்படின்னா அது ஏற்புடைய உணர்ச்சிகளாக இருந்தால் தான் வெளிக்காட்டிக்கொள்ள முடியும். ரொம்ப சிரிக்கணும் அப்படின்னா அதில் 2-3 பேர் இருக்கும்பொழுது சில லைட்டர் வெயினில் சில செய்திகளை பகிர்ந்துக்கும் பொழுது சிரிப்பு என்பது இயல்பாகவே வந்துவிடும். ஆனால் சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் தனியாக பிளான் பண்ணி சிரிக்க முடியாது. அந்த சுச்சுவேஷன் இருந்தால் தான் அதுபோல் ஒரு சந்தர்ப்பங்களில் இனிமையாக இருக்கும்பொழுது சிரிக்க முடியும். அப்படின்னா அந்த சிரிக்கிறது என்ன பண்ணணும்னு கேட்டால், இனிமையான உணர்வுகள் இருக்கும் பொழுது பாடியில் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சிறப்புப்படுத்தும். அந்த ஆக்சிடோசின் சிறப்பாக அதிகமாக சுரக்கிறது, அதிகமாக வேலை செய்கிறது, அது குவாலிட்டி வைஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நம்மளால் என்ன பண்ண முடியும், சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியும். அப்புறம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு சொன்னால் தான் நல்லபடியாக படிக்க முடியும். டல்னஸ்லேருந்து வெளியில் வந்தால் தான் நம்மளால் படிக்கிறது மனசில் நிறுத்திக்க முடியும். அதாவது இனிமையாக உணர்வது என்பது அத்தியாவசியம். அதனால் சிரிக்கணும், சிரித்தாதான் இனிமையாக இருக்க முடியும். சாதாரண நம்மளை யாரோ ஒருத்தர் சம்படி இஸ் எல்லிங் மீ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னு வைங்க, யாரோ நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அப்போ நம்மளால் இனிமையாக இருக்க முடியுமா? அதவான we can brush it aside, we can ignore it. சரி, ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு நம்மளை சரியாக புரியல அப்படின்னு நம்ம ஒதுங்கி நிற்கலாமே தவிர அது இனிமையானதாக இருக்காது. அது எதுக்கு ஒதுங்குறோம்? அது இனிமையானதாக இல்லை என்ற காரணத்தினால தான் அங்கேருந்து ஒதுங்குறோம். அப்போ இது மாதிரி நேரத்தலாம். சரி, இதெல்லாம் ஒரு உணர்ச்சி வயப்படக்கூடிய ஒரு செய்திகளை பற்றி சொல்கிறோம். இந்த கோவப்படுறது மட்டும் வேண்டாம். ஒரு சூரிய உதயம் நடக்கிறது காத்தால எல்லா நாளும். அது சில வருஷத்தில் சில மாதங்களில் சீக்கிரமாக சூரிய உதயம் இருக்கும். சில நேரத்தில் காலை 6 மணி, 6:10, 6:20 அதுபோல் நேரத்துக்கு டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டொபாகிராஃபி வேர் வி ஆர் லிவிங். அதுக்கு தகுந்த மாதிரி சூரியோதயத்தோட நிமிடங்கள் அந்த 6 மணிக்கு முன்னராகவோ 6 மணிக்கு அதற்கு பிறகோ ஏற்படும் நிகழும். அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம். முதல்ல பார்த்து மகிழலாம். அது ஏன் மகிழணும் அப்படின்னு சொன்னால், அந்த மகிழ்ச்சி என்பது இது பகிர்ந்து கொள்ளக்கூடியது, அதுதான் மகிழ்ச்சி. சந்தோஷம் என்பது தனி மனிதனோடு சேர்ந்தது. நம்ம மட்டும் பார்த்து இயல்பாக இன்புறுவோம். அதாவது ஒரு ரெயின்போ இருக்குது, மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்குது. சாயந்தரம் 4 மணிக்கு நல்ல மழை பெய்யுது. அதே நேரத்தில் மேற்கு திசையில் சூரியனும் இருக்குது. அப்படின்னா சூரியன் ஒளிர்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே மழை பெய்யும் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இயல்பாக வானவில்லை பார்க்க முடியும். ரெயின்போ கேன் பி அப்சர்வ்டு அப்படின்னு. ஆனால் அதுக்கு பேர் அப்சர்வ்டு தான், தட் கேனாட் பி ஷேர்டு. ஏன்னா அந்த சந்தோஷம் ஒருத்தரும் தனி மனிதனாக பார்த்து இன்புறணும். அது என்ன பண்ண முடியாது, பகிர்ந்துக்க முடியாது. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்பொழுதே அந்த மழை துளிகளின் ஊடே பாயக்கூடிய அந்த ஒளி அது 7 இடத்துல பிரதிபலித்து அது வானவில்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அந்த சந்தோஷம் ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே ஏற்புடையது. தட் கேனாட் பி ஷேர்டு. ஏன்னா அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒளி இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். அதுபோல் சில மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியும். சந்தோஷம் என்பது தனி மனிதனே அனுபவிக்கக்கூடியது. அதுபோல் சிலதெல்லாம் நிறைய சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இசை மிகவும் உறுதுணையாக இருக்கும். இசை என்ன பண்ணணும், சில குறிப்பிட்ட ராகங்களை வாசித்து தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தால் மனம் இன்புறும். அப்போ இன்புறுத்தா என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக இன்புற்றாலே பாடியில் ஆக்சிடோசின் அது வெளியில் வரும். அந்த ஆக்சிடோசின் வந்தாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு பிடிச்ச இசை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிடிச்ச இசைக்கு லிரிக்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. லிரிக்ஸ் இருந்தால் த மைண்ட் கெட்ஸ் வேண்டர்ஸ். என்ன பண்ணோம், ஒரு இசையில் நிறைய வார்த்தைகள் சொல்ல இருக்குன்னு வைங்களேன். ஒரு பாட்டு டியூன் பண்ணியிருக்கு, இசையமைத்து பாடப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த பாட்டிற்கு உண்டான வரிகள் எங்கெல்லாம் நம்ம இருக்கச்சே பார்த்தோம், அது எங்கெல்லாம் அது நம்மளுக்கு புரிஞ்சுது, அது புரியும் பொழுது நம்மளோட அருகில் இருந்தவர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்களோட இப்போ எப்படி இதை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனதும் அங்கே ஒருமுகப்படுவதற்கு பதிலாக இட் கெட்ஸ் வேண்டர்ஸ்.
அப்போ என்ன பண்ணோம், ரொம்ப அப்படியே தள்ளி போய்கிட்டே இருக்கும். அப்படின்னா இது போல் தியேட்டரில் பார்த்தோமா, சாதாரண இடத்துல பார்த்தோமா, தனி மனிதனோட ஒரு வீட்டில் ஒரு இடத்துல பகிர்ந்துக்கிட்டோமா, அல்ல நம்மளுக்கே இது பாட தெரியுமா அப்படிலாம் நினைக்கும் பொழுது அந்த மனம் என்ன பண்ணும், அப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கும். மனம் வந்து ஒருமுகப்பட வேண்டும். யூ ஷுட் ஹேவ் த ஃபோக்கஸிங் மைண்ட் இருக்கணும். மைண்டு வந்து குவிந்து இருக்கணும், எண்ண ஓட்டங்கள் ஒரு இடத்தில் குவிந்திருக்கணும். அப்படின்னு சொன்னால் அங்கே லிரிக்ஸ் இருக்கும்போது இட் இஸ் மே நாட் பி என்ன நாட் பாசிபிள், வி கேனாட் ஏபிள் டு ஃபோக்கஸ். அந்த லிரிக்ஸ் வந்து நம்மளை என்ன பண்ணிடும், அது அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடும். அது இப்போ இது லைட்டர் வெயினில் பார்க்கக்கூடிய இசையாக இருந்தால் ஸ்டில் இட் இஸ் என்ன அந்த கருத்து மிகவும் ஏற்புடையதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அப்போ மைண்ட் எப்போவுமே இட் ஸ்லிப்ஸ் அவே, இட் மூவ்ஸ் அவே, இட் வேண்டர்ஸ் அவே அப்படின்னு அந்த மைண்டு வந்து போயிடும். இதற்கு பதிலாக வார்த்தைகள் இல்லாத இசை மட்டுமே, இசை கோர்வைகள் மட்டுமே வாசிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த இசையில் மனம் ஒருமுகப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, அதிகமான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும். மனம் ஒருமுகப்படுத்தும் பொழுது அங்கே இருக்கிற ஆக்சிடோசன், குவாலிட்டி ஆஃப் ஆக்சிடோசன் அதிகப்படும். அப்படி இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆகும். இசை என்ன சொல்லும் பொழுது அந்த மாடர்ன் மெடிசனில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மாடர்ன் மெடிசனில் 2 தான் இருக்குது, ஒன்று சிக் இண்டஸ்ட்ரி, இன்னொன்று ஹெல்த் இண்டஸ்ட்ரி. அப்படின்னா இது 2 பற்றியும் விரிவாக வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். இசை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அதை பேலன்ஸ் பண்ணினாதான் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.